ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. சங்கீதம் 42 வசனம் 4. பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாஞ்சையெல்லாம் வெளிப்படுத்தி தன்னுடைய ஆத்துமாவை குறித்து அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வசனம் இந்த புத்தகம் எப்படி தொடங்குது அப்படின்னு சொன்னால், சங்கீதத்தின் புத்தகம் 42ஆம் சங்கீதம் எப்படி தொடங்குதுன்னா, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துமாவை முன் வச்சு சொல்கிறத பார்க்குறோம். என் சரீரம் உம்மை நோக்கி கதறுதுன்னு சொல்லி என்னுடைய ஆத்துமா இந்த உம்மை நோக்கி கதறுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம், என் ஆத்துமா தேவன் பேரில் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 4வது வசனம், இன்றைக்கி தியான வசனம், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் முன்னே. அப்போனா இப்போ அந்த களிப்பு துதிலாம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆத்மாவுக்கு திரும்பமாக ஆத்மாவோடு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அந்த சந்தோஷம் இல்லை? ஒரு கலக்கம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, அவர் மேலே உள்ள வாஞ்சை இருக்குது. ஆனால் அந்த வாஞ்சையின்படி நடக்கலை, அந்த வாஞ்சைப்படி எதுவுமே நிறைவேறலை. முன்னே நான் சந்தோஷமாக எல்லா பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட போயிட்டு வருவேன், இப்போ எனக்கு அந்த சந்தோஷம் இல்லைன்னு ஒரு அங்கலாய்ப்போட கூட இந்த சங்கீதத்தை அவர் எழுதுறத பார்க்கணும். இந்த இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, உன் தேவன் எங்கேன்னு எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ இவருடைய கஷ்ட நிலைமையை மற்றவங்கெல்லாம் ஒரு மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் அதை சொல்கிறார். முன்னே நான் சந்தோஷமாக பண்டிகை ஆசரிக்கிற கூட்டத்தோட தேவாலயத்துக்கு நான் போய் வருவேனே, அவையெல்லாம் நினைக்கும் போது என்னுடைய உள்ளம் உருகிறது, இப்போ அந்த சந்தோஷம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேசுகிறத பார்க்குறோம். 42ஆம் சங்கீதமும் 43ஆம் சங்கீதமும் ஆத்மாவோடு பேசுகிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. பாருங்கள், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி 10ஆம் வசனத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் அவரே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. 5ஆம் வசனத்தில் சொன்ன மாதிரி, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நான் கலங்க மாட்டேன் மேலே. ஏன் கலங்குற ஆத்மாவே, நான் அவரை இன்னும் துதிப்பேன்னு 5ஆம் வசனத்துலேயும் 11ஆம் வசனத்துலேயும் சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 122 சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன், எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது, முன்னே எப்படி அந்த பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட நாம் நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியும் இருந்ததோ, அதே போல் இன்று தேவாலயத்துக்கு போய் வருவேனே என்று அங்கலாய்க்கிற குரலை நாம் கேட்டு சோர்ந்து போகாதபடி நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு எல்லாமே. ஆண்டவரே, உண்மையிலே எங்களுடைய வாஞ்சை இருக்கிறது. நீ சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீதாமே எங்களோடு கூட இருங்க, உங்களை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம், எங்களுடைய முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிற நான் இன்னும் துதிப்பேன், என் கண்மலையான தேவனை பார்த்து நான் எப்போவுமே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உரிமையோடு நான் சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்களும் நானும் சொல்லும்போது, அந்த பழைய மகிழ்ச்சியும் களிப்பும் நமக்கு எப்போதும் நிரந்தரமாக இருக்கும். தேவனை நோக்கி நாம் ஆண்டவரை நோக்கி வாஞ்சையோடு நம்முடைய ஆத்துமா கதறுகிறது என்று சொல்லி ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உண்மையாகவே அந்த களிப்பும் சந்தோஷமும் நம்மை விட்டு போகாதபடி அது பாதுகாக்கப்படவும் நம்முடைய வாழ்க்கையில் அது இணைந்து இருக்கவும் ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. தேவாலயத்துக்கு போய் வருவேனே
இப்போவும் அது ஒன்றும் குறைச்சல் இல்லை மகளே மகனே, நான் எப்போவுமே உனக்கு அந்த களிப்பும் மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். எனவே இதை நாம் தக்க வைத்து கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரச்சா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே, நீர் எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது மட்டுமல்ல, முன்னே ஜனங்களோடே நான் போகும்போது நான் சந்தோஷமாய் தேவாலயத்துக்கு களிப்பும் மகிழ்ச்சியுமாய் நான் போய் வருவேனே என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறத நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. எந்த நிலைமையிலும் நாங்கள் உண்மை விடாதபடி எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122:1 சொல்லப்பட்டதன்படி நாங்களும் கூட எப்போதும் உடைய ஆலயத்துக்கு போய் வரவும், அதை உம்மோடு நெருங்கி வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் விட்டு விலக்கவும், உம்மோடு கூட நாங்கள் கர்த்தாவை மகிழ்ச்சியும் களிப்புமாய் வாழவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். தீத்து 1:12. இன்றைய கேள்வி: நாம் எதை வெறுத்து எப்படிப்பட்டவர்களாய் ஜீவனம் பண்ண வேண்டும்? நாம் எதை வெறுத்து எப்படிப்பட்டவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும்?